ஒரே நாள்ல நான் பார்த்த 2 காணொளிகள். இதை 2மே பார்க்கும்போது வெவ்வேறு திசையில இருக்கு. ஒரு பெண் பேருந்துல போய்க்கிட்டு இருக்கும்போது, அவருடைய ஆடை சரி செய்யப்படாம இருக்கு. அத ஒரு வயதான ஒருத்தர் அந்த அளவுக்கு உற்று பார்க்கிற ஒரு காணொளி. இந்த காணொளிய பார்க்கும்போது நிறைய பேர் அவங்கவங்க கருத்துக்கள சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும், ஆடை அப்படிங்கிறது எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது? பிரைவசி இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆடை சரியாக இல்ல. அதுவும் நம்ம ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகும்போது சரியாக இல்லங்கிற பட்சத்தில, அத சரி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நம்ம ட்ரெஸ் வந்து ஒழுங்கா இல்ல அப்படிங்கும்போது, அத வந்து நம்ம சீக்கிரமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அத விட்டுட்டு, அட்ஜஸ்ட் பண்ணாம, அத பார்க்குற ஒருத்தர 1 நிமிஷத்துக்கு மேலதிகமா அப்படி வீடியோ எடுத்துட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இல்ல வந்து நான் இந்த பொண்ணு செஞ்சது சரி, இல்ல அவரு சரி, அத நான் எதுவுமே சொல்லல. நான் சொல்ல வர்றது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்கு தான். இப்ப இருக்கிற சமூகத்துல நான் அடிக்கடி சொல்ற விஷயம், பெண்கள போல ஆண்களுக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. பெண்கள் பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா, ஆண்கள பற்றி கதைக்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிறதுனால தான் நிறைய நியூஸ் வெளிய வராம இருக்கு. அப்படி இருக்கும்போது, உங்களுடைய ஆடை வந்து அந்த இடத்துல நீட்டா இல்லன்னா, அத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுட்டு அத ஈஸியா விட்டுருக்கலாம். இல்லையா அந்த இடத்துலயே அவருக்கு ஏசி இருக்கலாம். அல்லது ஒரு 3, 4 பேர் நிறைய பாய்ஸ் பின்னாடி இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி 2 தட்டு தட்ட வச்சிருக்கலாம். அத விட்டுட்டு நீங்க இந்த 1 நிமிஷம் அந்த வீடியோ எடுக்கிறதுனாலயும், அத போஸ்ட் போடுறதுனாலயும் என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன பொறுத்தவரைக்கும் ஒண்ணே ஒண்ணு தான். அந்த வயோதிப ஆளுக்கும் குடும்பம் இருக்கலாம். அதுலயும் நிறைய பெண்கள் இருக்கலாம். அவங்களுக்கும் இதனால பாதிப்பு ஏற்படும் இல்லையா? முதலாவது உங்களோட தப்ப நீங்க கரெக்ட் பண்ணும்போது, சம்டைம்ஸ் இப்படியான தப்புகள நாம அவாய்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சாரி அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாம போயிட்டோம்னா, அது யாரும் பார்க்க போறதில்ல. ஆனா இப்ப இருக்கிற உலகத்துல என்ன பிரச்சனைனா, நம்ம நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலே 1008 பிரச்சனைகள் வரதான் செய்யுது. அப்படி இருக்கும்போது நம்மகிட்டயே பிரச்சனைய வச்சுக்கிட்டு நாம அடுத்தவங்கள குறை சொல்றதுல எந்த விதமான தப்பும் இல்ல இல்லையா? அதேபோல கமெண்ட் பண்றவங்களையுமே நான் சொல்லிக்கிறேன். ஒருவர், இருவர் செய்ற தப்புனால ஒட்டுமொத்த ஆண்களையுமே தவறா சொல்றதும், அல்லது ஒருவர், இருவர் இப்படி ட்ரெஸ் பண்றதுனால ஒட்டுமொத்த பெண்களையும் தவறா சொல்றதும், ஏன்? எதுக்கு? ஏன்னா நீங்க காமனா சொல்றீங்க மத்தவங்கன்னு, அந்த மத்தவங்கக்குள்ள உங்க ஃபேமிலி, உங்கள சுற்றி இருக்கவங்களுமே இருக்காங்க. அதே மாதிரி இந்த 2வது வீடியோ. எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ பெண்கள் இந்த பெண்ண பார்த்து கடந்து போனாலும் கூட, இந்த ஒரு பையன் நின்டு ஒரு ட்ரெஸ்ஸ வாங்கி, அவள அந்த ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு போற அந்த காட்சிய பார்க்கும்போது, உண்மையாவே கண் கலங்குது. ஏன்னா, இப்படி அவங்க ட்ரெஸ் பண்ணாம இருக்காங்க. அதுவும் அவங்க குளிக்காம, துர்நாற்றத்தோட இருக்கும்போது, பக்கத்திலேயே யாருமே போகாத பட்சத்திலயும், இவர் ஒரு ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு வந்து, அத அவளுக்கு அணிய வச்சு, அந்த அந்த மூமெண்ட்ட பார்க்கும்போது, எல்லாமே வந்து பெற்றோர்களுடைய வளர்ப்புன்னு நம்ம சொன்னாலும், அவரவர்கள் வளர்ந்து கொள்றது. ஏன்னா, ஒரு வயசு வரைக்கும் தான் அப்பா, அம்மா வளர்க்குறாங்க. அதுக்கப்புறமா நாம தான் இந்த சொசைட்டில நமக்கு எது நல்லதோ அத எடுத்துக்கிறோம். ஒரு சிலவங்க கெட்டத எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா சொல்லுவோம்ல, அவங்க அப்பா, அம்மா வளர்ப்பு சரியில்ல அப்படின்னு. அவங்களுமே பாவம் இல்லையா? ஸோ, எனக்கு இந்த 2 வீடியோவ பார்த்ததுமே, என்ன இந்த உலகத்தில நடக்குது அப்படிங்கிறது உண்மையாவே புரிய மாட்டேங்குது. எல்லாமே தனித்தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய எண்ணங்கள் தான். இதுக்கு நம்ம சொசைட்டியையோ, அல்லது அவங்கள பெற்றவர்களையோ குறை சொல்லி எந்த விதமான பிரயோஜனமுமே இல்ல. ஸோ, இனிமே ஏதாவது ஒரு விஷயத்த தயவு செஞ்சு நீங்க ட்ரெண்ட் ஆக்க முன்னாடி 1000 தடவ யோசிங்க. இப்படிதான் ஒருத்தர வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு சொல்லி ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. அவரு பண்ண அக்கிரமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ, அது மாதிரி தான். நல்லத மட்டுமே தயவு செஞ்சு பாராட்டுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கெட்ட விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா, இந்த வீடியோ மட்டுமே அந்த பொண்ணோட பேஜ்ல கிட்டத்தட்ட மில்லியன் கணக்குல வியூஸ் போயிருக்கு. ஆனா, அந்த பொண்ணோட நார்மல் ட்ரெஸ்ஸிங்குமே வந்து அவங்க நார்மலாவே ஓப்பனா ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். அப்படி இருக்கும்போது, யாராக இருந்தாலும் பார்க்க தான் செய்வாங்க. இது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு இருக்காது. ஆனா, அவங்க இது இந்த அளவுக்கு பெருசா பெருசு பண்ணி போடுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு தெரியல இது எதுக்காக அப்படின்னு. ஒரு சிலருடைய கருத்து இது வியூஸ்க்காக இருக்கலாம் அப்படின்னும் இருந்தது. எனக்குமே அப்படிதான் தோணுச்சு. வியூஸ்க்காக இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா, நம்ம இப்ப நம்மள வந்து தப்பா ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படிங்கும்போது நமக்கு கோவம் தான் வரும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறனால ஒரு 30 செகண்ட் அவங்க ப்ரூஃப்க்காக வீடியோ எடுக்கலாமே தவிர, 1 1/2 நிமிஷத்துக்கு இப்படி வச்சு வீடியோவே எடுத்துட்டு இருப்போமா? இல்ல இல்லையா? ப்ராக்டிகலா இல்ல இல்லையா? ஸோ அதுதான். அண்ட் அந்த பேட் விஷயத்த தள்ளி விட்டுருவோம். அண்ட் இந்த வீடியோ உண்மையாவே மனதுக்கு நெருக்கமா இருந்த ஒரு வீடியோ. இப்படி எல்லாருமே இருந்துட்டாங்க அப்படிங்கும்போது, இந்த உலகம் உண்மையாவே அழகாக மாறிடும் அப்படிங்கிறது தான். ஆ இந்த விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நெனச்சேன். பகிர்ந்துட்டேன். இன்னும் ஒரு அழகான காணொளியில உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.